வணக்கம். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம். இன்று நாம் அடிப்படை ஜோதிடத்தின் 4ஆம் பாகம் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே 3 பாகங்கள் வெளியிட்டுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 4ஆம் பாகம். இந்த அடிப்படை ஜோதிடத்தில் இன்று நாம் 12 ராசிகளின் தன்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 12 ராசிகளில் சாலைகள் எவ்வாறு அமையப்பெற்றுள்ளன என்பதை காணப்போகின்றோம். மேஷராசி சரராசி என்றும், ரிஷபராசி ஸ்திரராசி என்றும், மிதுனராசி உபயராசி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த சரம், திரம், உபயம் இந்த இயக்கங்களை வைத்து நாம் சாலைகளை 12 ராசிகளுக்கும் தீர்மானம் செய்ய போகின்றோம். அது எவ்வாறு? மேஷம் சரராசி அப்படி என்றால் வளர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே இருப்பது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்ற செயலை குறிப்பது. ஆகவே இதை NH ரோடு, ஒரு அகலமான நீண்ட ஒரு பாதையை குறிக்கின்றது என்பதை இது மேஷராசி சொல்கின்றது. இந்த மேஷராசிக்கு சரராசியை பெற்றிருப்பதால் இதை NH ரோடு, ஒரு நீண்ட ரோடு, நீண்ட தூரம் பயணம் செய்கின்ற ரோடு அப்படி என்பதை இது குறிக்கின்றது. அதே ரிஷபராசி ஸ்திரம், நிலையாக இருக்கின்ற ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ நிலையான ஒரு நகரத்தில் இருக்கின்ற மெயின் வீதிகள், பஜாரு, சந்தைகள், டெய்லி சந்தை அங்கே தான் நடக்கும். எந்த ஒரு பொருளும் ஒரு நகரத்தில் மெயின் வீதி பஜார், அந்த பஜாரில் போங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நிலையான இடத்தை, நிலையான சந்தையை, நிலையான பஜாரை பெற்றிருக்கின்ற ஒரு நிலையான இடத்தை குறிப்பது ஸ்திரராசி. ஆகவே ரிஷபராசி நிலையான மெயின் வீதியை குறிக்கும். மெயின் வீதி என்றால் சந்தை, பஜார் அப்படி என்பது அர்த்தம். இதற்கு அடுத்து உபயராசி மிதுனம். இது சந்து தெருக்களையும் வளைவுகளையும் குறிக்கும். இது உபயராசி என்பது சென்று திரும்பி வருவது இல்லையா? ஆகவே வளைவு, சந்து போயிட்டு மறுபடியும் அதே வழியில் திரும்பி வர்றது. ஆகவே சந்து தெருக்களையும் வளைவுகளையும் இந்த மிதுன ராசி குறிக்கும். இவ்வாறு சாலைகளை 12 ராசி சக்கரத்தில் நமது முன்னோர்கள் இந்த சரம், திறம், உபயத்தை பயன்படுத்தி அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசி நீண்ட தெரு என்றும், ரிஷபராசி மெயின் வீதி என்றும், மிதுன ராசி சந்து தெரு என்றும், கடகராசி நீண்ட தெரு என்றும், சிம்மராசி மெயின் வீதி என்றும், கன்னிராசி சந்து தெரு என்றும், துலாம் ராசி நீண்ட தெரு என்றும், விருச்சக ராசி மெயின் வீதி என்றும், தனுசு ராசி சந்து தெரு என்றும், மகர ராசி நீண்ட தெரு என்பதும், கும்பராசி மெயின் வீதி என்பதும், மீன ராசி சந்து தெரு என்பதும், இவ்வாறு சாலைகளை நம் முன்னோர்கள் 12 ராசிகளில் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதேபோன்று நம் உடற்கூறுகளை 12 பாகங்களாக பிரித்து ராசி சக்கரத்தில் நம் முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். மேஷ ராசி தலை என்றும், ரிஷபராசி கழுத்து என்றும், மிதுன ராசி தோள்பட்டை கைகள் என்றும், கடகராசி மார்பகங்கள் என்றும், சிம்மராசி இதயம் என்றும், கன்னி ராசி வயிறு என்றும், துலாம் ராசி கிட்னி கர்ப்பப்பை என்றும், விருஷக ராசி மர்ம உறுப்புகள் என்றும், தனுசு ராசி ஆசனவாயையும், மகர ராசி தொடை என்றும், கும்பராசி முழங்கால் என்றும், மீனராசி பாதம் என்றும் நம் முன்னோர்கள் நம் உடற்கூறுகளை பிரித்து 12 ராசிகளும் பயன்படுத்தி உள்ளனர். அதேபோன்று நம் குணங்களை தெரிந்து கொள்வதற்காக பஞ்சபூதங்களில் 4 பூதங்களை அடிப்படையாக கொண்டு நம் ராசி சக்கரத்தில் நம் குணங்களை தெரிந்து கொள்வதற்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நெருப்பு, பூமி, காற்று, நீர்
ஆகிய இந்த 4 பூதங்களை கொண்டு நம் முன்னோர்கள் ஒருவர் உடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை இப்பொழுது நாம் காண்போம். மேஷம் நெருப்பு ராசி என்பதால் அதை முன்கோபக்காரர் என்றும், ரிஷபம் பூமி ராசி என்பதால் அமைதியான குணம் உடையவர் என்றும், மிதுனம் காற்று ராசி என்பதால் ஆணவ குணம் படைத்தவர் என்றும், கடகம் நீர் ராசி என்பதால் சாந்தமான குணம் படைத்தவர் என்றும் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் சிம்மம் நெருப்பு ராசி என்பதால் முன்கோபி என்றும், கன்னி பூமி ராசி என்பதால் அமைதியான குணம் உடையவர் என்றும், துலாம் காற்று ராசி என்பதால் ஆணவ குணம் படைத்தவர் என்றும், விருட்சகம் நீர் ராசி என்பதால் சாந்த குணம் படைத்தவர் என்றும் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தனுசு நெருப்பு ராசி என்பதால் முன்கோபி என்றும், மகரம் பூமி ராசி என்பதால் அமைதியான குணம் உடையவர் என்றும், கும்பம் காற்று ராசி என்பதால் ஆணவ குணம் படைத்தவர் என்றும், மீனம் நீர் ராசி என்பதால் சாந்தமான குணம் படைத்தவர் என்றும் நம் முன்னோர்கள் இந்த 4 பூதங்களை அடிப்படையாக கொண்டே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன குணம் படைத்தவர் என்பதை நமக்கு ஜாதக ரீதியாக பலன் சொல்வதற்கு பயன்படுத்தி கொடுத்துள்ளார்கள். 12 ராசிகளின் பயன்களை நம்மளுக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். 12 ராசிகளின் பயன்கள் எவ்வாறு பிரித்து கொடுத்தார் என்பதை இப்பொழுது நாம் காண்போம். மேஷ ராசி நெருப்பு ராசி என்பதால் அதை மலட்டு ராசி பலன் என்றும், ரிஷப ராசி பூமி ராசி என்பதால் அதை பாதி பலன் தரும் ராசி என்றும், மிதுன ராசி காற்று ராசி என்பதால் அதை வறண்ட ராசி என்றும், கடக ராசி நீர் ராசி என்பதால் அதை முழு பலன் தரும் ராசி என்றும் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் சிம்மம் நெருப்பு ராசி என்பதால் மலட்டு ராசி என்றும், கன்னி மண் ராசி என்பதால் பாதி பயன் தரும் ராசி என்றும், துலாம் காற்று ராசி என்பதால் வறண்ட ராசி என்றும், விருட்சகம் நீர் ராசி என்பதால் முழு பலன் தரும் ராசி என்றும், தனுசு நெருப்பு ராசி என்பதால் மலட்டு ராசி என்றும், மகரம் பூமி ராசி என்பதால் பாதி பயன் தரும் ராசி என்றும், கும்பம் காற்று ராசி என்பதால் வறண்ட ராசி என்றும், மீனம் நீர் ராசி என்பதால் முழு பழம் தரும் ராசி என்றும் நம் முன்னோர்கள் 12 ராசி சக்கரங்களுக்கும் பயன்களை பற்றி குறிப்பிட்டு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ராசிகளை வைத்து நம் முன்னோர்கள் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி அற்புதமான ஒரு கலையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதை கற்று நாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்வதற்கு அடிப்படை ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. எனவே இந்த 4ஆம் பாகத்தை தொடர்ந்து அடிப்படை ஜோதிடம் 5ஆம் பாகம் அடுத்த ஒரு 3 தினங்களில் வெளியிடப்படும். இந்த காணொலியை பார்க்கும் நேயர்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி. விடைபெறுகிறேன்.